சோம்பேறி ஆமையின் கதை. ஆமை ஒன்று சர்வ நேரமும் சோம்பேறித்தனமாக படுத்தே கிடந்தது. சூரிய வெளிச்சம் வந்தால் சற்று வெயிலில் காய்ந்து விட்டு மறுபடியும் வந்து படுத்து தூங்கிக் கொள்ளாம். ஆமை எப்போது பார்த்தாலும் தனக்கு யாருமே பறக்கச் சொல்லிக் கொடுக்கவில்லை. பறவைகள் எல்லாமே சுயநலம் மிக்கது என்று புலம்பிக் கொண்டிருந்தது. அப்போது அந்த இடத்தில் இருந்த கழுகு ஆமையின் புலம்பலை கேட்டுக் கொண்டிருந்தது. ஆமையே, உன் புலம்பலை கேட்டேன். உன்னைத் தூக்கிக் கொண்டு வான்வழியே உயரப் பறந்து சென்றால் எனக்கு என்ன தருவாய்? என்று கேட்டது கழுகு. நீ மட்டும் எனக்கு உதவினால் ஆழ்கடலில் இருக்கின்ற விலை உயர்ந்த முத்துக்களை உனக்கு எடுத்துத் தருவேன் என்றது ஆமை. அப்படியானால் இப்பொழுதே உன்னை பறக்கச் செய்கிறேன் என்று கூறிய கழுகு தன் கால் நகங்களினால் ஆமையை பற்றிக் கொண்டு உயர எழும்பி பறந்தது. மேகங்களை எல்லாம் கிழித்துக் கொண்டு உயர உயர பறந்து கொண்டிருந்த கழுகு சட்டென்று ஆமையை விடுவித்து விட்டது. எனக்கு இது வேண்டியதுதான். நிலத்திலும் ஊர்ந்து போவதற்கு சிரமப்படும் எனக்கு இறக்கைகளாலும் பறப்பதாலும் என்ன நன்மை விளையப் போறது என்று கூறியபடியே உயிரை விட்டது. நீதி: சக்தியை மீறி நினைக்கவும் கூடாது, அடைய முயலவும் கூடாது.